ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பனேர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினால உங்களை யாவரை வாழ்த்துக்கிறேன். தர்மமான வேலையில் உங்களை சந்திப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விசேஷமாக உங்களுடைய மனசுக்கு ஏற்ற வார்த்தை, உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்ற வார்த்தை, உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தை வருமானு சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். லூக்காவின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41-42 வசனம் வாசிங்கன்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். அதாவது ஒரு கண்ணு தெரியாத ஒரு மகனை பார்த்து ஆண்டவர் கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ அவன் சொல்கிறான், நான் பார்வையடையணும் ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியணும் சுவாமி அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னால் தெரியுமா? ஒரே வார்த்தை தான், இப்பொழுது பார்வை அடைவாயாக. 42ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, நீ பார்வை அடைவாயாக, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சொல்லலை. என் மனம் திரும்பு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதை செய் இதை செய், நீ சர்ச்சுக்கு வா, நீ ஞானஸ்தானம் எடு, இல்லை நீ காணிக்க கொடு, ஆடு எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை, நீ பார்வை அடைவாயாக, நீ பார்வை அடைவாயாக. அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனை பார்வையடைய வச்சது. கண் கூடாக இருந்த மகனை ஆண்டவர் பார்க்கும்படி செய்து விட்டார். எனக்கு அருமையான நேயர்களே, நீங்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீ பார்வை அடையாமல் இருக்கலாம், வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் என்ன நடக்குது வீட்டில், என்ன செய்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உண்மையாகவே உன் பார்வை குறைவில் நீங்கள் இருக்கலாம். கண்ணாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், கண்ணில் மருந்து ஊற்றிட்டு இருக்கலாம், கண் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்வை அடைவையாக. ரெண்டாவது, ஏதாவது ஒரு செய்வதினால சூழ்நிலையினால் ஏதோ ஒரு காரியத்தினால உங்கள் பார்வை மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் பார்வை அந்த பார்வை இழந்து போய் இருக்கலாம். ஆனால் பார்வை இழந்து போயிருக்க நீங்கள் என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்வை அடைவாயாக, உன் கண்ணில் வெளிச்சம் வரும், உனக்கு எல்லாமே நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பார்வை அடையாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு இருளில் இருக்கலாம். உனக்கு ஒரு பார்வை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கண்ணை திறக்கிறவர், கண்ணை உண்டாக்கினவர். கண் இயற்கையாகவே மாம்சம் இருக்கிற கண்ணும் திறக்கும், ஆவிக்குரிய கண்ணும் திறக்கும். வேத ரகசியங்களை காணும்படி என் மனக்கண்களை திறந்தரலும் அப்படின்னு தாவீது செபித்த போது, அப்போ ஆவிக்குரிய கண்கள், வேத ரகசியங்கள், அந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனக்கண்ணை தேவன் திறப்பார். இன்றைக்கு நீ பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லி. சரியா? கவலைப்படாதீங்க. எதுவுமே உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உடைய அருமையான பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு பார்வை உண்டாக வேண்டும் சாமி. சரீர பிரகாரமான ஒரு பார்வையாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பார்வையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பார்வை அவங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பார்வை இல்லாததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன செய்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எந்த வழி போகிறது, எந்த வழி நடக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்கப்பா. ஆனால் நடக்கும் வழியை காட்டுகிறவர் நீர் ஆண்டவர். அடுத்து என்ன நடக்க போகிற அந்த கண்ணை திறக்கிறவர் நீர் ஆண்டவர். ஆவிக்குரிய மனக்கண்ணை திறக்கிறவர், வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதா, ஆமென். நேயர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு வெளிப்படாத ரகசியங்கள், வெளிப்படாத காட்சிகளை கண்ணில் நான் பார்ப்பீங்க. வேதத்தை வாசிக்கும்போது ஆழமான சத்தியத்தை ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் நாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.